குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 110 பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் 110 இந்த வண்டி உங்களுக்கு ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. இப்போ அதிகமாக வெளியே போகிற வண்டி இந்த வண்டி தான் நம்ம டிவிஎஸ்ல போயிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இதில் 4 மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து 2வது மாடல். ஃபர்ஸ்ட் 2 மாடலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லைட் தெரியும். இதே இது 3 நாளில் வந்துட்டு இன்ஃபினிட்டியாக இருக்கும் லைட்டு, முன்னாடி யூ ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் 2 வேரியன்ட்டு. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச்சு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. 2 வீலுமே 12 இருக்கும். ப்ளஸ் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு SBI பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. சிங்கர்னைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா டபுள் பிரேக்குமே ஈவன் அப்ளை ஆகும். அதனால வண்டி வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது, வாரி விடாது. உங்களுக்கு டயருமே வந்துட்டு டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு LED ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இண்டிகேட்டருமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு 2 வேரியண்ட்டில் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு அனலாக் டிஸ்பிளே இருக்கும். 3 நாளில் வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்துட்டு அனலாக் டிஸ்பிளே இருக்கும். இதில் ஸ்பீடு, RPM அந்த இது பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த இது வரும். சைடு ஸ்டாண்ட் அலாட் வரும். இதில் சைடு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சைடு ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி வந்துட்டு இன்ஜின் லைட் எரியும். இந்த லைட் வந்துட்டு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறப்ப எரியக்கூடாது. அப்படி சப்போஸ் எரிஞ்சிச்சுன்னா வண்டியில் வந்துட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி ஃபியூயலுமே வந்துட்டு இதோட டேங்கோட கெப்பாசிட்டி வந்துட்டு 5.1 லிட்டர் இருக்கும். உங்களுக்கு 1 லிட்டர் வந்துட்டாலே இங்கே அந்த சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் மேக்ஸிமம் 1 லிட்டர் பெட்ரோல் எப்பவுமே வண்டியில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பெட்ரோல் டேங்க் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். நீங்கள் உட்காந்த இடத்தையே பெட்ரோல் போட்டுக்கலாம். வண்டி விட்டு அடிக்கடி இறங்க தேவை இருக்காது. 2வது வந்துட்டு ஃபுட் லென்த் வந்துட்டு அதிகமாக இருக்கும். 340 mm இருக்கும். லேடிஸாக சொன்னவங்களும் காலை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சு உட்காந்து ஓட்டிக்கலாம். சீட்டு வந்து லார்ஜர் சீட்டு கொடுத்துருப்பாங்க, எந்த வேரியண்ட்லையும் இல்லாத மாதிரி. இதனால நீங்கள் 3 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக கம்ஃபர்டபுளாக வந்து போய்க்கலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 2 ஆர்சிஎஸ் ஹெல்மெட், ஆஃபீஸ் பேக்கு, காலேஜ் பேக்கு, லஞ்ச் பேக்கு, மார்க்கெட் போனீங்கன்னா திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு போய்க்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 mm இருக்கும். தரையிலேருந்து இந்த உயரம் வந்துட்டு. இதனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு அடியில் உரசாது. இதோட வீல் பேஸ் வந்து 1253 mm இருக்கிறதுனால நீங்கள் வேகமாக போய் கட்டடிக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிட் ஆகாது, வாரி விடாது. இதில் முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எதுவும் வராது. சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். பின்னாடி 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர் இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு பேக் பெயின், குறுக்கோலி இந்த மாதிரி எதுவும் வராது. இதோட பவர் வந்துட்டு 8.02 இருக்கும். இதோட டார்க் வந்துட்டு 9.02. இந்த வேரியண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு 4 கலர் வரும். ஒயிட்டு, ரெட்டு, இந்த கலர் ஒன்று வரும், கிரே கலர் ஒன்று வரும். தேங்க்யூ.